இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஃபேஷன் ஷோலலாம் பார்ப்போம் தெரியுமா? அப்புறம் இந்த ஆஸ்கார் அவார்ட்ஸ் அதுலலாம் கூட சில செலிபிரிட்டிஸ்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணுவாங்க போல். இந்த டிசைனர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் துபாய், அங்கே உள்ளவங்க தான். ஸோ எனக்கு உண்மையிலே நிஜமாக பிடிச்சிருந்துச்சு. அந்த துணிலாம் தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லலாம் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அதை நம்ம தொட்டு பார்க்குறச்ச, நம்ம ஃபீல் பண்ணுறச்ச அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு நிஜமாவே ரொம்ப ராயலாக தான் அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. சரி போட தான் முடியல, தொட்டாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒவ்வொன்றா ரசித்து பார்த்தேன். ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய இது பார்த்திங்கன்னா அக்ரோலிக்கில் பண்ணியிருக்காங்களாம், அது அவங்களே சொன்னாங்க. செலிப்ரிட்டிஸ்லாம் ஒரு தடவை அவங்க வியர் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப போடவே மாட்டாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? அது நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. யூஸ்வலாக அது வந்து அவங்களோட சொந்த ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. இந்த மாதிரி பிராண்டட் துணி கடை இருக்குல்ல, அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த ஒன் டே ஈவெண்ட்டுக்கு அவங்க போட்டுட்டு திரும்ப கொடுக்குற மாதிரி. ஆனால் சில செலிப்ரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதாவது அந்த டிசைனை கட் பண்ணி அவங்களுக்கு சொந்த டிசைனர் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லி ரீடிசைன் பண்ணி போட்டுப்பாங்க.